ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் நம்ம வெண்பா குட்டியை காப்பாற்ற போகிறது நம்ம மல்லியோட வயிற்றில் இருக்க அந்த குழந்தை தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வெண்பா குட்டி ஃபிக்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால நம்ம மல்லியும் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுமே ரெகுலராக செக்கப்புக்கு வருவாங்க. ஸோ நம்ம மல்லிக்கு என்னவோ செக்கப்புக்கு வரதெல்லாம் விருப்பம் இல்லைனாலும் நம்ம நாகு தான் கூட இருந்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும். கருவில் இருக்க அந்த குழந்தை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே வற்புறுத்தி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது தான் நம்ம மல்லி எதிர்ச்சியாக நம்ம வெண்பா குட்டி அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பார்ப்பாங்க. கண்டிப்பாக அந்த குழந்தை மூலியமாக தான் நம்ம வெண்பா குட்டியுமே அந்த ரவுடிங்க கிட்டேருந்து காப்பாற்றப்பட போகிறாங்க. இதுதான் நிச்சயமாக நடக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் நம்மளோட மனசில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு விஜய் என்னவோ நம்ம மல்லி மேலே கோவமாக இருந்தார் அப்படின்னாலுமே நம்ம மல்லி நல்லபடியாக வெண்பா குட்டியை காப்பாற்றி கொண்டு போய் விஜய் முன்னாடி நிறுத்திட்டு தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற நியூஸுமே சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் இல்லாமல் அதை நல்லபடியாக எடுத்துக்கிட்டு நம்ம மல்லியை தூக்கி கொண்டாட போகிறாங்க. கண்டிப்பாக இது எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியணும். ஸோ மற்ற குழந்தைக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம விஜய்க்கும் சரி நம்ம மல்லிக்கும் சரி அவங்களோட நல்ல மனசுக்கு கூடிய சீக்கிரமாகவே அந்த கடவுள் நம்ம வெண்பா குட்டியை அவங்களோட கையில் கொண்டு சேர்ப்பாரு. அந்த நம்பிக்கையுமே நமக்கு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.